நேற்று தலைநகரில் இருக்கும் மாய்காவி நேதாஜி மண்டபத்தில் மலேசிய தமிழ் அமைப்புகள் பேரவையின் ஆதரவோடு நாடறிந்த எழுத்தாளர் டாக்டர் எம் குமரவேலுவின் தையும் மெய்யும் நூல் தான்சி டத்து நடராஜா தலைமையில் வெளியீடு கண்டுள்ளது. காலத்தின் தேவைக்கேற்ப வெளிவந்த இந்நூலை டத்துஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்து வந்திருந்த மக்களுக்கு தனது கையாலே நூலை எடுத்து வழங்கியுள்ளார். நல்ல ஒரு முயற்சி, ஒரு மிகப்பெரிய வரலாற்று புதி. சித்திரை மாதம் அதாவது மணி அடிக்கிறதும் அப்புறம் தை மாதம் அங்கே போய் மணி அடிக்கிறதும் இருக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை தமிழ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தை முதல் நாளே தமிழருடைய. ஆனால் நீங்கள் சொன்னது போல இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியதற்கு நன்றி. ஆனால் இது இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இல்லைன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக எழுதுவதற்கு வரலாற்றுடைய எந்த பக்கங்களையும் இடம் கிடையாது. ஆனால் மிக மிக அவசியம் இல்லை அப்படின்னா எழுதுறது பிரச்சனை. எழுதி இந்த மண்டபத்தில் ஏறப்படி ஒரு 100 பேர் மேல இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் தை முதல் நாளை ஏற்றிக்கிட்டோம். இவங்களுடைய புத்தகத்தை 5 காலம் புரியும். இது வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய தலைவர்கள் இது வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த புத்தகம் யாரை போய் சேர வேண்டுமோ அதை போய் சேர. எழுதுவது பெரிய முக்கிய விஷயம், எல்லாரும் எழுதலாம். ஆனால் சொன்னது சென்று சேர்ந்ததா என்று பார்ப்பதுதான். நம்முடைய தலைமுறையை அப்படி பார்த்த ஒரே ஆள் பாரதியார் மட்டும்தான். தையும் மெய்யும் என்கின்ற மெய்யான நூல் சொன்னது சென்று சேர்ந்ததா என்பதை உறுதி செய்வதற்கு இந்த மண்டபத்துக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு தரங்களிலே இது சென்று சேர்வதற்குரிய முயற்சியை ஒரு குமரவேல் மட்டுமல்ல, இந்த மண்டபத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் மேற்கொள்ள வேண்டும். இந்நிகழ்வில் சிறப்பு வருகையாளராக முன்னாள் துணை அமைச்சர் தான்சி கே குமரன், தமிழ் அமைப்புகளின் பேரவை தலைவர் திரு எஸ் பாண்டியன், நூல் ஆய்வாளர் திரு எம் கோபாலன் தமிழரசு மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இந்நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். நூல் வெளியீடு மட்டுமல்லாமல் தமிழ் பெரும் மக்கள் சிலருக்கும் இந்நிகழ்வில் சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. அதில் முனைவர் மனோன்மணி, மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் பெருமாள், ஐயா திருமாவளவர், CM அண்ணாதுரை மற்றும் திரு தர்மலிங்கம் ஆகியோரும் உள்ளடங்குவர். பல காலமாக மலேசிய நாட்டில் தமிழரின் புத்தாண்டு தொடர்பான சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்புத்தகம் வெளிவந்துள்ளதென்றும் பலரின் வினாக்களுக்கு இது விடையளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நூல் எழுதுவதற்கு எனக்கு ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. இந்த நூலை அதுவும் தமிழில் தையும் மெய்யும் என்ற தலைப்பு கேட்டாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாகத்தான் மலேசியாவில் இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்கள் பிளவுபட்டுக்கிறார்கள். தமிழர்கள் சிலர் தை மாதத்தில் புத்தாண்டையும் சிலர் சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டு தையிலா அல்லது சித்திரையிலா என்ற ஒரு சர்ச்சை சில காலமாக மலேசியாவிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது குறித்து உண்மையாலே ஒரு ஆய்வை மேற்கொண்டு உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டு எப்பொழுது, சித்திரையில் தமிழ் புத்தாண்டா, தையில் தமிழ் புத்தாண்டா, ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறதா என்பதை குறித்து நான் ஒரு ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வின் பொருட்டு நான் தமிழ்நாட்டிற்கு சென்று தமிழ்நாட்டிலே கள ஆய்வு மேற்கொண்டேன். கிராமங்களுக்கு போய் கிராமங்களில் மக்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுகிறார்கள், ஏன் பொங்கலான தை அன்றைக்கு தமிழ் புத்தாண்டு என்று அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு தான் எனக்கு சில விவரங்கள் தெரிய வந்தது. அங்குள்ள மக்கள் தையை தான் தங்களுடைய புது வருடமாக, ஆண்டின் தொடக்கமாக கொண்டாடுகின்ற உண்மை எனக்கு தெரிய வந்தது. ஆகவே என்னுடைய ஆய்வின் வழி நான் என்ன தெரிந்து கொள்கிறேன் என்றால், இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் இந்துக்கள் இந்துக்கள் இந்து புத்தாண்டாக கொண்டாடலாம். இந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம் என்ற 3 மதத்துக்காரர்களும் தை மாதத்தில் வருகின்ற இந்த தை பொங்கலை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடலாம் என்ற ஒரு நிலைப்பாடை நான் எடுத்திருக்கின்றேன். மேலும் மலேசிய தமிழர்களுக்கு நல் வழிகாட்டியாகவும் அவர்களை ஒருமித்த சிந்தையுடன் செயலாற்ற செய்யவும் டாக்டர் குமரவேலுவின் தையும் மெய்யும் நூல் நிச்சயம் துணை புரியும்.